ஆவியினாலே எங்களை சுத்திகரிப்பீராக. உம்முடைய பரிசுத்தத்தோடு நாங்கள் தொழுது கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. காரணம் நீர் ஒருவரே பரிசுத்தர். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த தேவனை ஆராதிக்கிறீர்கள், உயர்த்துகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தரே, ஓ உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Thank you Jesus. எங்களுக்காக பலமாய் இறங்கி செய்து கிரியை செய்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, பலமாக ரூபிக்கப்பட்ட குமாரன் இயேசுவே, எங்கள் கிரீடங்கள் யாவை கழற்றுகின்றோம், மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். எங்கள் கிரீடங்கள் யாவை கழற்றுகின்றோம், மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம். உம்மை மென்மேலும் உயர்த்துகின்றோம், உம்மை மென்மேலும் உயர்த்துகின்றோம். எல்லாரும் உயர்த்துவோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. எங்கள் இயேசு முற்றிலும் பரிசுத்தரே, எங்கள் இயேசு பரிசுத்தரே. பலமாக ரூபிக்கப்பட்டவரே, எங்களோடு கூட பலமாய் இறங்கி வந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனை உயர்த்துகிறோம். ஓ ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தேவனின் வீட்டிற்கு, தேவனின் வீட்டிற்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே. சொல்லுவோம், தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கை மத்தியஸ்தரே, நீ மென்மேலும் பரிசுத்தரே, எல்லாரும் பரிசுத்தர், 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 ஓ
பரிசுத்தரே, முற்றிலும் பரிசுத்தரே. இந்த காலை நேரத்தில் உமக்கு நேராக நாங்கள் வந்து நின்று இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே எங்கள் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எதுவும் தெரியாமல் நாங்கள் உம்மை ஆராதிக்கவில்லை. எங்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்தே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்று தெரிந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் தேவனை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை. ஒருவரையே உயர்த்துவது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். இந்த அற்புதமான நாளிலே உம்முடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்த தொழுது கொள்ள, கர்த்தர் எங்களுக்கு செய்தவற்றை நினைத்து மாத்திரமல்ல, இனி செய்ய போகும் பயங்கரமான காரியத்தை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக பலமாக ரூபிக்கப்பட்ட தேவன். எங்கள் இயேசு எங்களுக்கு முன்பதாக பலமாக சென்று கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு இருக்கிற ஒரே பலம், நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே எங்களுக்கு பலனாயிருக்கிறீர். ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம் என்ற நம்பிக்கையோடு, உமக்கு ஆராதனை செய்கிறோம் என்ற அந்த தைரியத்தோடு இன்றைக்கு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக சென்று எல்லா மேடுகளையும், எல்லா பள்ளங்களையும், எல்லா கரடு முரடானவைகளையும் செவ்வாய்ப்படுத்துவீராக. எங்களுக்கு முன்பதாக செல்லும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? டிசம்பர் மாதத்தை காண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த மாதம் ஏன் விசேஷமானது? இந்த மாதத்திலே முதல் நாளிலே கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு அதை நினைச்சு சந்தோஷம்? மற்ற நாள்லனா வேற நாள் வரும், என்ன செய்வோம்? காலையில் ஜாப் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு போவோம், வேலை செய்வோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 11 மாதங்கள் நம்மை நடத்தின ஆண்டவர் 12வது மாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பலமாக ரூபிக்கப்பட்ட தேவன், பரிசுத்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தைரியம் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தர் எனக்காக என்ன செய்ய முடியும், என் பக்கம் யார் இருக்கிறார் என்பதை நினைத்து கர்த்தரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் இந்த நாளை நாம் உயர்த்தி நாம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மகிழ்வோம், ஆக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சந்தோஷமா இன்று மகிழ்வோம், ஆக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்கிறவர். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனால எந்த சதி திட்டங்களையும் கர்த்தர் முறியடிக்கிறவர். நமக்கு வெற்றி உண்டு. சொல்லி உயர்த்துவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உனக்கு உதவிடும் உனது ஆண்டவர் உன் பக்கம் இருக்கிறார். உனக்கு உதவிடும் உனது ஆண்டவர் உன் பக்கம் இருக்கிறார். ஆகவே உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செஞ்சிட முடியும்? சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலக மனிதர்கள்
தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம். அல்லேலூயா. ஓ எஸ், ஆக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல். எத்தனை பேர் நம்புறீங்க வெற்றி குரல் ஒலிக்கும்? வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்லும். தோல்வி இல்லை. மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஓ, இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. 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 தள்ளப்பட்ட கல் கட்டிட தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிட தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் கர்த்தர் செயல் இது. அதிசயம் இது. கைதட்டி ஓ ஷபதலபா. ஓ அதிசயம் இது. சொல்லுங்க, கர்த்தர் செயல் இது. கர்த்தர் செயல் இது. அதிசயம் இது. ஷபதலபோ. அதிசயம் இது. கைதட்டி பாடுங்களே. ஓ தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி. தோல்வி இல்லை. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று கைகளை உயர்த்தி அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது என்று பறைசாற்றுவேன். எங்க துன்ப வேளையில் எங்களுக்கு துணையா வந்தீரே. ஹல்லேலூயா. அவர் துணையா இருக்கும் போது எனக்கு தோல்வி இல்லை. எனக்கு வெற்றி பவனி. தோல்வி இல்லை.
அல்லேலூயா. நல்ல சாத்தா கேட்கிற மாதிரி நல்ல சத்தமா அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஓ அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெற்றி உண்டு. நம்முடைய ஆண்டவர் தோல்விக்கு தேவன் அல்ல, வெற்றிக்கு தேவன். ஒருபோதும் தோத்து போக மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசம் நினைச்சாம் பாருங்க. நான் குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி ஒரு சண்டே வரும்ல, அது என்ன சண்டே? குருத்தோலை ஞாயிறுவா. அதுல ஆண்டவர் இயேசு வெற்றி பவனி செல்றாரு. ஏன் செல்றாரு? அவருக்கு ஒன்று தெரியும். பிசாசு நினைப்பான், தோற்கடிச்சிட்டேன், அவ்வளோதான், இதோட இந்த வாரத்தோட கதை முடியுது, இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சிருவேன், வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைப்பான். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? அந்த தோல்வி அவருக்கு தோல்வியா பார்க்கல. அவர் அந்த தோல்வியை ஜெயிக்கிறவர் என்பதை அறிந்து வெற்றி பவனி செல்கிறவராக இருந்தார். இன்னைக்கு சத்துரு நினைப்பான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்கள் குடும்பத்தை பார்த்து சிரிச்சிருப்பான், முடிஞ்சிருச்சு. நம்ம சபையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான், முடிஞ்சிருச்சு. இல்லை இல்லை, நாங்கள் நீ முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் நாங்கள் வெற்றி பவனி செல்வோம். காரணம், எங்கள் இயேசு வெற்றி சிறந்தவர், அவர் வெற்றியின் தேவன். சிலுவையில் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சதை கர்த்தர் 3 நாளில் துவங்கிட்டாரு. இன்னைக்கு நான் நம்பணும், என் வாழ்க்கையில் நீ என்னதான் சத்தமிட்டாலும் எனக்கு ஒன்று தெரியும், முடிந்ததை துவக்குகிற கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார், என்னை வெற்றியாக நடத்துவார் என்ற நம்பிக்கை. அது ஒரு நம்பிக்கை தான், வேற எந்த நம்பிக்கையும் இல்லை. அல்லேலூயா. ஆமான் என்னென்னவோ நினைச்சான், என்னென்னமோ தந்திரங்களை, என்னென்னமோ ஸ்கீம் கொடுத்தான் பாருங்க. இன்னைக்கு எங்களுக்கும் பல ஸ்கீம்களை கொடுத்துருக்குறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்றேன், அவன் என்ன ஸ்கீம் கொடுத்தாலும் எங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான், ஆமானை வீழ்த்துவது மாத்திரமே எங்கள் நோக்கம். ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு வைத்திருப்பதை சுதந்திரிப்பது மாத்திரமே எங்கள் நோக்கம். ஆமாங்கிட்ட நியாயமே இல்லை. ஆனா கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுனாலே அவர் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்து இன்னைக்கு காலையில வாசிக்கும் போது நான் வியந்து போனேன். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு அதுல சொல்லிருக்கு பாருங்க, ஆதார் மாதம் என்கிற என்ன மாதம்? அந்த வசனத்தை போடுப்பா. எஸ்தர் சாப்டர் 9 verse 1. அதுல சொல்லிருக்கு பாருங்க, ராஜாவின் வார்த்தையின்படி அவனுடைய கட்டளையின்படி எல்லாம் செய்யப்படும். எல்லாம் ஆயத்தமாயிருச்சு. எப்ப ஆயத்தமாயிருச்சா? ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில ஆயத்தமாச்சான். எந்த மாதத்துல நிக்கிறீங்க? 12ஆம் மாசத்துல நிக்கிறீங்க. அவன் நினைச்சிட்டான், என்ன நினைச்சிட்டான்? ஜெயிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு. யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். சத்துரு என்ன நினைச்சிட்டானா? நம்மளை பார்த்து நினைச்சிட்டானா நம்ம ஜெயிச்சிடலாம், மேற்கொண்டலாம் நினைச்சான். அங்க அடுத்த வார்த்தை பாருங்க, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் இன்னைக்கு காலையில எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அவன் நினைச்சிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, மேற்கொண்டா. இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை மேற்கொள்ள சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. தேள்களையும் பிசாசின் அந்தகார கிரியைகளையும் பாம்புகளையும் மிதிக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒண்ணு மாத்திரம் தான் தெரியும், கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அவருடைய வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் அவனை அழிச்சு உள்ள தள்ளி அவனை ஒரு வழியாக்கிடலான்னு பார்த்தாங்க. ஆனா தாவீது சொன்னாரு, என் கொம்பை உயர்த்தினார், என் தலையை உயர்த்தினார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? என் தலையை உயர்த்துகிறவர் எனக்கு முன்பதாக இருக்கிறார், என் கொம்பை உயர்த்துகிறவர் எனக்கு முன்பதாக இருக்கிறார், அவருடைய கொம்பினாலே என்னை அபிஷேகம் பண்ணுகிறவர் எனக்கு முன்பதாக இருக்கிறார். என்னுடைய சத்துருக்கு முன்பதாக என்னுடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தருடைய அபிஷேகம் ஓ உங்கள் மீது இருப்பதனாலே உங்களை மேற்கொள்ள சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை.
அதிகாரம் இல்லை. அதனாலதான் பாடுறோம், வெற்றி உண்டு. இப்ப சொல்லுங்க பக்கத்துல, வெற்றி உண்டு. ஆமா, நிச்சயமா நமக்கு வெற்றி தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். என்ன சொல்லி பாட போறோம்? அவன் என்னை மேற்கொள்வதில்லை, சத்துரு என்னை மேற்கொள்வதில்லை. வருவான், ஆனா மேற்கொள்ள மாட்டான் சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். தலையை உயர்த்தினீரே, சொல்லுங்க. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். நல்லா பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க, ஒரு நாளும். விரோதமா எழுப்புகிறவர்கள் இருப்பார்கள். அவங்க நினைப்பாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இல்ல இல்ல, அவங்க ஆண்டவருடைய பிள்ளை, என்னை ஜெயிக்க முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது சொல்லி ஆண்டவர் எல்லாம் மகிமைப்படுத்துங்க. எனக்கு விரோதமா எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள. சாத்தான் கேட்கிற மாதிரி சொல்லுங்க, எனக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஓ, உனக்கு விரோதமா எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமா எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை. காரணம் என்ன தெரியுமா? உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றான், உன் தலையை உயர்த்திடுவான். உன்னை காத்திட தலையை உயர்த்துவான். சொல்லுங்க, என்னை காத்திட, என்னை காத்திட என்னோடு இருக்கின்றான், என் தலையை சபதனமா. நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான். கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி 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 ஏசையா, நன்றி தகப்பனே, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். எவ்வளோ புலம்பலோடு இருந்தாலும் ஆனந்த தைலத்தினால் நம்முடைய தலையை நிரப்பி சந்தோஷமாய் மாற்றுகிறவர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை. புலம்பலை ஆனந்த தைலத்தால் என் பாத்திரம் நிரம்பி நாளெல்லாம், என் பாத்திரம் நிரம்பி. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி நாளெல்லாம், என் பாத்திரம். எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, நன்றி. நல்ல சத்தமா நன்றி 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 தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவோம், என் குடும்பம் வெட்கப்பட்டு போவாது. ஓ ஸ்தோத்திரம், வெட்கப்பட்டு போவதில்லை.
கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை, என் கொம்பை எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், ஒருபோதும். வெட்கப்பட்டு நன்றி 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 இயேசப்பா. நல்ல சத்தமா நன்றி தகப்பனே, இயேசையா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசப்பா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தமா சாத்தா கேட்கிற மாதிரி சொல்லுங்க. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க குடும்பம் வெட்கப்படாது. உங்களை தலை நிமிர செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் சபை வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்தவரே, அபிஷேகிக்கிற ஆண்டவரே, ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறவரே, ஓ ஸ்தோத்திரம். சதி திட்டங்களை முறியடிக்கிறவரே, பிசாசின் சந்திர செயல்களை முறியடிக்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? சத்துருவுக்கு ஒரு பேர் இருக்கிறது, அவன் வெட்கத்துக்குரியவன். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, என் தலையை உயர்த்துகிற ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. சிலுவை என்பது வெட்கத்தின் சின்னமாயிருந்தது. அந்த சிலுவையில இயேசுநாதர் அடிச்சிட்டா அந்த சிலுவை வெட்கப்படணும் பிசாசு நினைச்சான். ஆனா இயேசுநாதர் அந்த சிலுவையில ஏறின உடனே அந்த சிலுவை வெற்றியின் சின்னமாக மாறினது போலவே இன்றைக்கு ஸ்தோத்திரம். என்ன வேணா நினைக்கலாம் சத்துரு, ஆனா என்னை வெற்றியின் சின்னமாக மாற்றுகிற இயேசு என் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிசாசு வெட்கப்படுகிறவன். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நிச்சயம் நான் நம்புறேன், என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். என்னை உயர்த்துகிற ஆண்டவர். சிலுவையில மாத்திரம் இல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வெட்கப்படாதபடிக்கு நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க? தாவீது சொல்லும்போது சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறேன். ஒரு இடத்துல சொல்றார், என் பொக்கிஷமே உம்மை உயர்த்துகிறேன். You are my treasure. எங்களுடைய பொக்கிஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது போல எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் கல்வாரி இயேசுவை, ஓ ஸ்தோத்திரம், அவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் எங்கள் பலன் நீர்தான் ஆண்டவரே, எங்க பொக்கிஷம் நீர்தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உமையல்லால் எனக்கு யாருண்டு, உமையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. எல்லாரும் சொல்லுவோம், பலவீனத்தில் பலவீனத்தில் பல நீரே,
எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே எங்களை ரட்சித்தவரே, ரட்சித்தவரே, பாத்திர நம்புகிறவர்களை முற்றிலும் விடுவிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு விடுவிக்கிற தேவனிடத்திலே நாங்கள் முறையிடுகிறோம். எங்கள் பலவீனத்தில் பலன் நீர்தான், நாங்கள் தேடுகிற பொக்கிஷம் நீர்தான் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் நீர்தான். எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களுக்காக உதவி செய்கிறவர், எல்லாம் நீர்தான். எங்கள் பாவத்தை சுமந்தவரே உம்மை உயர்த்துகிறோம். பாவங்கள் அனைத்தையும் சுமந்தீரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். எனக்கெல்லாம் நீரே. உம் கரத்தால் என்னை தூக்கினி, உலர்ந்த என்னை உயிர்ப்பித்து. எனக்கெல்லாம் நீரே. பாவங்கள் அனைத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே என் ரட்சகரே, ஒரு பலன் இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரம். சரீரத்தை பலப்படுத்துங்க. பலனாகி இயேசு. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே. எங்களுக்காகவே ரூபிக்கப்பட்டவரே, எங்களுக்காக நீர் பலமாக ரூபிக்கப்பட்டிருக்க. அதுதான் விசேஷம். உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்றால் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பலவானை காட்டிலும் பலவானை முந்தி கட்டுகிற இயேசு என் கூட இருக்கிறார். அதுதான் என் பலன். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன்னுடைய பலன் குன்றினது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துக்கு நேராக சத்துரு அநேக திட்டங்களை
அவன் விதித்திருக்கலாம், பல கண்ணிகளை வைத்திருக்கலாம், பல காரியங்களை தந்திரமாக செயல்படலாம். ஆனால் என்னுடைய பலன் குன்றி போகாது. காரணம் என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. அவர்தான் என் பலன். அவர்தான் என் பலன். நல்லா சாத்தான் கேட்கிற மாதிரி சொல்லுங்க, இயேசுதான் என் பலன். இயேசுதான் என் பலன். இயேசுதான் என் பலன். எவ்வளோ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா சத்துருவுக்கு முன்பதாக என் தலையை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கோலியாத்து பெருசா இருந்தான், அப்படிதான் எப்படியாவது தாவீதை மேற்கொள்ளலாம்னு நினைச்சான். இல்ல இல்ல இல்ல, தாவீது கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. கர்த்தர் என்னும் ஆயுதம் அவனோடு கூட இருந்தது. ஸ்தோத்திரம். அவன் சொன்னான் பாருங்க, நீ ஈட்டியோடு வர, நீ பட்டயத்தோடு வர, நீ நல்ல வஸ்திரங்களை தரித்திட்டு வர, உங்ககிட்ட நிறைய பலன் இருக்கு, உங்ககிட்ட பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இல்ல இல்ல இல்ல, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு நம்முடைய சபையோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்மை மேற்கொள்ள முடியாது, தைரியமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ளுகிறவர்கள் வருவார்கள், ஆனால் வீழ்ந்து போவார்கள். மேற்கொள்ளுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் தான். கர்த்தரை ஒருபோதும் ஒருவனும் மேற்கொண்டதில்லை. அவன் நினைப்பான் மேற்கொண்டுட்டான். இல்லை 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 இல்லை, அவன் தந்திரங்கள் இங்கே செல்லுபடி ஆகாது. அவனுடைய ஸ்கீம் எல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. கர்த்தருடைய திட்டம் மாத்திரம்தான் இங்கே செல்லுபடி ஆகும். அவர் சொல்றது மாத்திரம்தான் நிறைவேறும். அவரை மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ளுகிறவர்கள் எங்களுடைய சபையார், நாங்கள் எல்லாம் மேற்கொள்ளுகிறவர்கள். கர்த்தர் எங்களை அப்படி வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் உம்முடைய பலன் தான் எங்களுக்கு முக்கியம். மனுஷனுடைய பலன் எங்களுக்கு முக்கியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற இயேசுவினுடைய பலன் தான் எங்களுக்கு முக்கியம். உம்முடைய பலனை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த வாரத்தில் நடக்க போகிற அதிசயமான காரியங்களை எங்கள் கண்கள் பார்க்க போகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அப்படியே எங்க குடும்பத்தில் ஆக போகிறதற்காக, எங்க சபையில நடக்க போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you Jesus. நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் பிடித்துக்கொண்டு நடந்து வர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க.